யோசேப்பால் இனி தனது கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவருடைய இதயம் உணர்ச்சியால் நிரம்பியிருந்தது. யூதா அன்போடு பேசினார். பென்யமீன் பாதுகாப்பாக இருந்தான். அவருடைய சகோதரர்கள் ஓடிப்போகவில்லை. அவர்களுடைய இதயங்களில் தேவன் செயல்பட்டு வருகிறார் என்பதை யோசேப்பு கண்டார். அதனால் யோசேப்பு தன் வேலைக்காரர்களிடம், எல்லாரும் வெளியே செல்லுங்கள் என்றார். அவர்கள் அமைதியாக வெளியே சென்றார்கள். அறையில் யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் மட்டும் இருந்தனர். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. பிறகு யோசேப்பு அழத் தொடங்கினார். அவர் மிகவும் சத்தமாக அழுததால் அரண்மனையிலிருந்தவர்கள் கூட அதை கேட்டார்கள். அவருடைய சகோதரர்கள் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் அவரை பார்த்தார்கள். என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. அப்போது பல ஆண்டுகளாக தனது இதயத்தில் வைத்திருந்த வார்த்தைகளை யோசேப்பு சொன்னார். நான் யோசேப்பு. சகோதரர்கள் அப்படியே உறைந்து போனார்கள். யோசேப்பா, இந்த வல்லமையுள்ள ஆட்சியாளர் உண்மையிலேயே அவர்களுடைய சகோதரரா? பல ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் விற்ற அந்த சகோதரரா? மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது என்று நினைத்த அந்த சகோதரரா? யோசேப்பு அவர்களுடைய பயந்த முகங்களை பார்த்து மெதுவாக கேட்டார், என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? ஆனால் அவருடைய சகோதரர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. அந்த குழி, அந்த வெள்ளிக்காசுகள், பல ஆண்டுகளுக்கு முன்பு யோசேப்பு அழுத சத்தம். இப்போது யோசேப்பு எகிப்தின் ஆட்சியாளரைப் போல ஆடை அணிந்து அவர்களுடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் உடையவராக அவர்களுக்கு முன் நின்றிருந்தார். ஆனால் யோசேப்பு கடுமையாக பேசவில்லை. அவர் மெதுவாக, என்னிடம் அருகில் வாருங்கள் என்றார். மெதுவாக அவர்கள் அருகில் வந்தார்கள். யோசேப்பு கண்ணீர் நிரம்பிய கண்களால் அவர்களை பார்த்தார். நான் உங்கள் சகோதரன் யோசேப்பு. நீங்கள் எகிப்துக்கு விற்றவன் நான்தான். அந்த வார்த்தைகள் அவர்களுடைய இதயங்களை கனமாக்கின. ஆனால் யோசேப்பு அன்போடு தொடர்ந்து பேசினார். நீங்கள் உங்களையே குற்றம் சொல்லாதீர்கள். உயிர்களை காப்பாற்றுவதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன் அனுப்பினார். பஞ்சம் இன்னும் பல ஆண்டுகள் தொடரும் என்று யோசேப்பு விளக்கினார். நாட்டில் இன்னும் உணவு குறைவாகவே இருக்கும். ஆனால் தேவன் அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வழியை ஏற்படுத்தியிருந்தார். தானியங்களைச் சேமித்து மக்களுக்கு உணவளித்து யாக்கோபின் குடும்பம் உயிரோடு இருக்கும்படி தேவன் அவரை எகிப்தின் ஆட்சியாளராக வைத்திருந்தார். சகோதரர்கள் தீமைக்காக நினைத்ததை தேவன் நன்மையாக மாற்றினார். பிறகு யோசேப்பு சொன்னார், உடனே என் தந்தையிடம் சென்று யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். தேவன் என்னை எகிப்தின் ஆட்சியாளராக வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். அவரையும் நம் குடும்பத்தையும் இங்கே அழைத்து வாருங்கள். அவர்கள் என்னுடன் அருகில் வாழட்டும். பிறகு யோசேப்பு பென்யமீனை நோக்கி பார்த்தார். அவருடைய தம்பி, அவருடைய சொந்த தாயின் மகன். யோசேப்பு பென்யமீனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அழுதார். பென்யமீனும் அவரை தழுவிக்கொண்டு அழுதான். அதற்கு பிறகு யோசேப்பு தன் எல்லா சகோதரர்களையும் முத்தமிட்டார். அவர்களுக்காக அழுதார். மெதுவாக மெதுவாக சகோதரர்கள் அவரோடு பேசத் தொடங்கினர். அறையில் இருந்த பயம் குறையத் தொடங்கியது. அன்பு அதிகரிக்கத் தொடங்கியது. சில நேரத்தில் இந்த செய்தி பார்வோனின் அரண்மனைக்கு சென்றது. யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். பார்வோன் மிகவும் மகிழ்ந்தார். யோசேப்பின் குடும்பம் எகிப்துக்கு வந்து வாழ வேண்டும் என்று அவர் கூறினார். பஞ்சம் இருக்கும் காலமெல்லாம் நாட்டின் சிறந்த பகுதியில் வாழவும் போதுமான உணவு பெறவும் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். யோசேப்பு தனது சகோதரர்களுக்கு பயணத்திற்காக வண்டிகளை அளித்தார். ஆடைகள், பயணத்திற்கான உணவு, தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார். பென்யமீனுக்கு மட்டும் கூடுதலான பரிசுகளையும் கொடுத்தார். அவர்களை மீண்டும் கானானுக்கு திருப்பி அனுப்பும்போது யோசேப்பு மெதுவாக நினைவூட்டினார். வழியில் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடாதீர்கள். அவர்களுடைய இதயங்களில் இன்னும் பல உணர்வுகள் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆச்சரியம், மகிழ்ச்சி, வருத்தம், நம்பிக்கை. அவ்வாறு அவர்கள் தூசி நிறைந்த பாதையில் மீண்டும் பயணம் செய்தார்கள். இந்த முறை அவர்களுடைய மூட்டைகள் நிறைந்திருந்தன. வண்டிகள் பின்னால் உருண்டு சென்றன. ஆனால் அவர்கள் எடுத்துச் சென்ற மிகப்பெரிய செய்தி தானியங்களோ பரிசுகளோ அல்ல. அது இதுதான்: யோசேப்பு உயிரோடு இருந்தார். இறுதியாக அவர்கள் தங்கள் தந்தையான் யாக்கோபிடம் வந்து சேர்ந்தார்கள்.
அவர்கள் அவசரமாக ஓடி வந்து கூறினார்கள், யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆட்சியாளராக இருக்கிறார். யாக்கோபால் அது நம்பவே முடியவில்லை. பல ஆண்டுகளாக யோசேப்பு இறந்துவிட்டார் என்று அவர் நினைத்திருந்தார். அவருடைய இதயம் ஒரு கணம் அமைதியாக நின்றது. இவ்வளவு அற்புதமான செய்தி உண்மையாக இருக்க முடியுமா? பிறகு யோசேப்பு அனுப்பிய வண்டிகளை யாக்கோபு பார்த்தார். அவர் தன் மகன்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கவனமாக கேட்டார். மெதுவாக நம்பிக்கை மீண்டும் அவரது இதயத்திற்குள் திரும்பியது. யாக்கோபு கூறினார், இது போதும். என் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். நான் இறப்பதற்கு முன் அவனை போய் பார்க்க வேண்டும். அவ்வாறு யாக்கோபும் அவரது குடும்பமும் கானானை விட்டு புறப்படத் தயாரானார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் மந்தைகளையும் தங்களுக்கிருந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாகச் சேர்த்தார்கள். அந்த பயணம் நீண்டதாக இருந்தது. ஆனால் தேவன் அவர்களோடு இருந்தார். ஒரு இரவு தேவன் யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தில் பேசினார். யாக்கோபே, யாக்கோபே என்று தேவன் அழைத்தார். யாக்கோபு பதிலளித்தார், இதோ நான் இருக்கிறேன். அப்போது தேவன் கூறினார், எகிப்துக்குச் செல்ல பயப்படாதே, நான் உன்னோடு வருவேன். அங்கே உன் குடும்பத்தை ஒரு பெரிய ஜனமாக மாற்றுவேன். அந்த வார்த்தைகள் யாக்கோபின் இதயத்திற்கு ஆறுதலாக இருந்தன. இப்போது அவர் வயதாகிவிட்டார். ஆனால் தேவன் அவரை மறந்துவிட்டவில்லை. தேவன் இன்னும் அவரது குடும்பத்தை வழிநடத்திக் கொண்டிருந்தார். இறுதியாக யாக்கோபின் குடும்பம் எகிப்து தேசத்திற்கு அருகில் வந்தது. அவருடைய தந்தை வருகிறாயென்று யோசேப்பு அறிந்தார். அவர் உடனே தனது இரதத்தை ஆயத்தப்படுத்தி தந்தையைச் சந்திக்க புறப்பட்டார். அந்த காட்சியை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட மகன், அவனுக்காக பல ஆண்டுகள் அழுத தந்தை, இப்போது அவர்கள் மீண்டும் சந்திக்கப் போகிறார்கள். யோசேப்பு தன் தந்தையை பார்த்தவுடன் அவர் ஓடிச் சென்றார். தன் கரங்களை யாக்கோபின் கழுத்தைச் சுற்றி அணைத்துக் கொண்டு நீண்ட நேரம் அழுதார். யாக்கோபும் தன் மகனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். யோசேப்பு உயிரோடு இருந்தார். அவர் மிகவும் நேசித்த மகன் உண்மையிலேயே அவருக்கு முன் நின்றிருந்தான். யாக்கோபு கூறினார், இப்போது நான் அமைதியுடன் மரிக்கத் தயாராக இருக்கிறேன். ஏனெனில் உன் முகத்தை பார்த்தேன். நீ இன்னும் உயிரோடு இருப்பதை அறிந்தேன். ஆனால் அவர்களுக்கு இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் இருந்தன. யோசேப்பு தனது குடும்பத்தை பார்வோனிடம் அழைத்துச் சென்றார். பார்வோன் அவர்களை அன்போடு வரவேற்றார். யாக்கோபும் அவரது குடும்பமும் கோஷன் தேசத்தில் குடியேறினார்கள். அது அவர்களுடைய மந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்வதற்கும் மிகவும் நல்ல இடமாக இருந்தது. அங்கே அவர்களுக்கு உணவு இருந்தது. அங்கே பாதுகாப்பு இருந்தது. மிக முக்கியமாக அவர்கள் மீண்டும் ஒன்றாக இருந்தார்கள். பஞ்ச காலம் முழுவதும் யோசேப்பு தனது தந்தையையும் சகோதரரையும் கவனித்துக் கொண்டார். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுத்தார். ஒரு காலத்தில் உடைந்து போன குடும்பம் இப்போது மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. பல ஆண்டுகள் கடந்தன. யாக்கோப்பு மிகவும் வயதானார். இறப்பதற்கு முன் அவர் தனது மகன்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்தைப் பற்றி அவர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசினார். பிறகு யாக்கோப்பு சமாதானமாக தேவனிடத்தில் சேர்ந்தார். யோசேப்பும் அவரது சகோதரர்களும் தங்கள் தந்தைக்காக ஆழ்ந்த துக்கம் அனுஷ்டித்தார்கள். ஆனால் யாக்கோப்பு இறந்த பிறகு சகோதரர்களின் இதயங்களில் மீண்டும் பயம் எழுந்தது. அவர் ஒருவரையும், யோசேப்பு இன்னும் நம்மிதான் நேற்றும் போகுமாக இருந்தால் என்ன செய்வது? இப்போது அப்பா இல்லை, நாம் அவனுக்கு செய்த தீமைக்காக பழிவாங்க நினைத்தால்? அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் யோசேப்பிடம் ஒரு செய்தியை அனுப்பினார்கள். அவர்களுடைய வேண்டுகோள் எளிமையானது, தயவு செய்து எங்களை மன்னித்துவிடு. பிறகு அவர்கள் யோசேப்பின் முன்னால் வந்து பணிந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் உமது ஊழியக்காரர்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட யோசேப்பு மீண்டும் அழைத்தார். அவர் தன்னை பார்த்து அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று விரும்பினார். அவர் மெதுவாகச் சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேனா? பிறகு அவர் கிருபை நிறைந்த வார்த்தைகளைச் சொன்னார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். இன்று பலருடைய உயிரை காப்பாற்றுவதற்காகவே அவர் இதைச் செய்தார். அதற்கு பிறகு யோசேப்பு ஒரு வாக்குறுதி அளித்தார், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வேன். அவர் அவர்களை ஆறுதல் படுத்தினார்.
அன்போடு பேசினார். அவர்களுடைய பயத்தை நீக்கினார். யோசேப்பு கடந்த காலத்தின் வேதனையை மறக்கவில்லை. ஆனால் அதை தேவனுடைய கைகளில் ஒப்படைத்தார். அவர் பழிவாங்குவதை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார். அவர் இரக்கத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் அன்பை தேர்ந்தெடுத்தார். அதனால்தான் தேவன் யோசேப்பின் வாழ்க்கையை மிகவும் அழகாக பயன்படுத்தினார். ஒரு காலத்தில் யோசேப்பு கனவுகளைக் கண்ட ஒரு சிறுவனாக இருந்தான். அவருடைய சகோதரர்கள் அவரை விற்றார்கள். அவர் அந்நிய தேசத்தில் வேலை செய்தார். தவறு எதுவும் செய்யாமல் சிறையில் அடைக்கப்பட்டார். பல ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் அவரோடு இருந்தார். குறியிலும் தேவன் அவரோடு இருந்தார். போத்திபாரின் வீட்டிலும் தேவன் அவரோடு இருந்தார். சிறையிலும் தேவன் அவரோடு இருந்தார். பார்வோனின் அரண்மனையிலும் தேவன் அவரோடு இருந்தார். தன் குடும்பத்தை மன்னித்த போதும் தேவன் அவரோடு இருந்தார். யோசேப்பு எகிப்தில் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்தார். தன் குடும்பம் வளர்வதை பார்த்தார். தன் பேரக்குழந்தைகளையும் பார்த்தார். வாழ்க்கையின் இறுதி வரை அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பினார். எகிப்து தேவனுடைய ஜனங்களின் நிரந்தர வீடு அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவன் அவர்களை வாக்குத்தத்த தேசத்திற்கு மீண்டும் அழைத்துச் செல்வார் என்று அவர் நம்பினார். யோசேப்பின் கதை ஒரு கனவோடு தொடங்கியது. துயரத்தின் வழியாக சென்றது. நீண்ட காத்திருப்பை கடந்தது. அற்புதங்களால் நிரம்பியது. இறுதியில் மன்னிப்போடும் குடும்ப ஒன்றிப்போடும் தேவனுடைய மாறாத அன்போடும் முடிந்தது. இன்றிரவு யோசேப்பை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கை குழப்பமாக தோன்றும்போது தேவன் உங்களை பார்க்கிறார். காத்திருப்பு நீண்டதாக தோன்றும்போது தேவன் உங்களுடன் இருக்கிறார். இதயம் உடைந்திருக்கும்போது தேவன் குணப்படுத்த முடியும். எல்லாம் உடைந்து போய்விட்டதாக தோன்றினாலும் நாம் இன்னும் புரிந்து கொள்ளாத வழிகளில் தேவன் செயல்படுகிறார். யூதாவை நினைவில் கொள்ளுங்கள். பென்யமீனுக்காக தைரியமாக நின்றவரை. பென்யமீனை நினைவில் கொள்ளுங்கள். அந்நிய தேசத்தில் தேவனால் பாதுகாக்கப்பட்டவரை. யாக்கோப்பை நினைவில் கொள்ளுங்கள். அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது. யோசேப்பை நினைவில் கொள்ளுங்கள். மென்மையான இதயத்தோடு மன்னித்தவரை. தேவன் கடினமான நாட்களிலிருந்தும் நன்மையை உருவாக்க முடியும். தேவன் குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்க முடியும். தேவன் நம் இதயங்களை சமாதானத்தால் நிரப்ப முடியும். இப்போது யோசேப்பின் கதை மென்மையாக முடிவுக்கு வருகிறது. எகிப்தின் மேல் நட்சத்திரங்கள் மெதுவாக ஒளிர்கின்றன. அமைதியான வானத்தின் கீழ் வயல்கள் ஓய்வெடுக்கின்றன. கோஷேன் தேசத்தில் யாக்கோப்பின் குடும்பம் பாதுகாப்பாக உறங்குகிறது. யோசேப்பின் இதயம் அமைதியாக உள்ளது. அவருடைய சகோதரர்கள் இனி அந்நியர்கள் அல்ல. பென்யமீன் அருகில் இருக்கிறார். அவர்களை எல்லாம் காத்த தேவன் இன்றும் அன்புள்ளவராக இருக்கிறார். இன்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார்கள். இன்றும் நல்லவராக இருக்கிறார்கள். நீ இன்று இரவு கண்களை மூடும்போது இந்த மென்மையான உண்மையை நினைவில் கொள். தேவன் உடைந்த இதயங்களை குணப்படுத்துகிறார். தேவன் குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்கிறார். தேவன் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடமாட்டார். தைரியமாக இரு. அமைதியாக உறங்கு. இனிய இரவு செல்லப் குழந்தையே.